வலைக்கும் வரஹமத்துல்லாஹி பரக்காத்து. இன்னைக்கு நம்ம வரலாற்றில் என்ன பார்க்க போறோம்னா, காளை நந்தி அல்லாஹ் படைத்தான், பூமியை நூன் என்ற மீனின் மீது அமைத்தான். இதுதான் இன்னைக்கு தலைப்புன்னு வச்சுங்களேன். காளையை பற்றி சொல்லுவதனால மற்ற மதத்தில் உள்ளவர்களை குறைவாகவோ தவறாகவோ எண்ணுவதற்கோ பேசுவதற்கோ நம்மளுக்கு எண்ணம் கிடையாது. இஸ்லாத்தில் காளையை பற்றி நந்தியை பற்றி என்ன வருது? அல்லாஹ் காளையை படைத்தான், நூன் என்ற மீனின் மீது பூமியை விரித்தான். இதுதான் இன்னைக்கு சப்ஜெக்ட்னு வச்சுங்களேன். இப்போ உலகத்தில் பார்க்க போனால் நம்மளுடைய அறிவுக்கு எட்டாத பல விஷயங்கள் இருக்குது. நம்ம அறிவால் பார்த்தாதான் நம்புவோம்னா அது உலகத்தில் எத்தனையோ விஷயங்கள் நம்மளுடைய அறிவுக்கு புடற்படாத விஷயம்லாம் இருக்குது. புளோரிடா மாகாணம் ஒன்று இருக்குது அமெரிக்காவில். அதில் பெருமுடா ட்ரையாங்கிள்னு ஒன்று இருக்குது. அது இன்ன வரைக்குமே அந்த இடத்துல அந்த ட்ரையாங்கிள் ஒரு ஒரு முக்கோண வடிவில் இருக்கும். அந்த இடத்துல போகக்கூடிய கப்பல்லேருந்து விமானங்கள்லேருந்து எல்லாம் காணாமல் போகுது. இவ்வளோ பெரிய அறிவியல் உள்ள எல்லாத்தையும் கண்டுபிடிக்கக்கூடிய இடத்துல அந்த இடத்துல என்ன நடக்குதுன்றதெல்லாம் கண்டுபிடிக்க முடியல. அப்படி இருக்கும் பொழுது நம்மளுடைய அறிவு என்பது குறைவான அறிவு தான். முழுமையான எல்லாத்தையும் அறிந்து கொள்ளக்கூடிய அறிவு இல்லை. உலகத்தை பார்க்கணும்னு பெருசாக தெரிஞ்சா கூட உலகத்தில் நம்ம சின்னதாக தெரியும், பூமி பெருசாக தெரியும். ஆனால் இந்த மில்கி வேலில் பிரபஞ்சத்தில் பூமியே ரவுண்டு தான். அப்போ என்ன சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, நம்ம அறிவுக்கு புலன்படாத விஷயத்தெல்லாம் நம்ம மறுக்கக்கூடாது. ஏன்னா நம்மளுடைய அறிவு குறைவான அறிவு தான், மறுக்கக்கூடாதுன்னு எதற்காக வேண்டி சொல்கிறேன்னா, எப்பொழுது அறிவுடைய எல்லை முடிகிறதோ அந்த இடத்துல ஞானத்துடைய முதல் படி ஆரம்பிக்குது. இப்போ சப்ஜெக்டுக்கு வரேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தில் அல்லாஹ் அனுப்புனதுக்கு ஒரு 4 பணிகளை சொல்கிறான். என்ன செய்வாங்க? குரானை ஓதி காட்டுவாங்க, குரானுடைய விளக்கத்தை சொல்லி தருவாங்க, ஹிக்மத்து ஞானத்தை போதிப்பாங்க, உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவாங்க. இந்த 4 விஷயத்த சொல்கிறான். ரசூலும் மின்ஹும் எத்துலு அலைஹிம் ஆயாத்திஹி, ஆயத்தை ஓதி காட்டுவாங்க, ஹிக்குமத்தை சொல்லி தருவாங்க, யுஸக்கிஹிம், அதை உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவாங்க, வேதத்தை ஓதி காட்டுவாங்க, அதோடைய விளக்கத்தை சொல்லி தருவாங்க, ஹிக்குமத்தினக்கூடிய ஞானத்தை போதிப்பாங்க, உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவாங்க. இதில் குரானுடைய விளக்கம் சொல்வதற்காக வேண்டி ஒரு குழுவை ஏற்படுத்தினாங்க. இதை வேதத்தை ஓதி காட்டுறதுக்கு காரின்னு சொல்லுவாங்கன்னு வச்சுங்களேன். 7 விதமான காரிகளுக்கு சபகு காரிம்பாங்க. குரான் சாதாரணமாக ராகத்தில் ஓதுறதுக்கு ஹப்ஸு காரிம்பாங்க. அது இன்ன வரைக்கும் இருக்கிறாங்க, காரிகள் இருக்காங்கன்னு வச்சுங்களேன். முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லுவாங்க குரான் விளக்கம் சொல்கிறதுக்கு. அந்த முஃபஸ்ஸிரீன்களை யாரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செஞ்சாங்கன்னா, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தன்னுடைய நெஞ்சோடு அணைச்சி இவருக்கு குரானுடைய ஞானத்தையும் ஆழ்ந்த விளக்கத்தையும் கூடன்னு சொல்லி துவா செஞ்சாங்க. இது புகாரியில், முஸ்லீமில், அகமதில் வரக்கூடிய ஹதீஸ்னு வச்சுக்கலாம். இவங்க என்னன்னு கேட்டால் குரானுக்கு தஃப்சீர் இவங்க தான் கரெக்டாக சொல்லுவாங்க, சொல்லக்கூடிய ஆளாக இருப்பாங்க முஃபஸ்ஸிரீன்கள். அது முஹத்தீஸின்களும் இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறாங்க. அடுத்து துஸக்கி, உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவதற்கு வழிமாறு கொண்டே இருக்காங்க. இப்போ சொல்ல வந்த கான்செப்ட் என்னன்னா, 68வது அத்தியாயம் 1வது ஆயத்து நூன் அப்படின்னு இதுக்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்லக்கூடிய விளக்கமும், கஹ்புல் அக்பார்னு சொல்லக்கூடிய சஹாபியோட விளக்கம் தான் இன்னைக்கு உள்ள செய்திக்குள்ள சப்ஜெக்ட். இது எந்தெந்த கிரந்தங்களில் வருதுன்னா, பொதுவாக எப்பொழுதுமே ஒரு விஷயத்த சொல்லி முடிச்சுட்டு தான் அது இதில் வருதுன்னு சொல்லுவோம். ஆனால் இன்னைக்கு மட்டும்தான் இந்த செய்தி எதில் வருதுன்னு முன்கூட்டியே சொல்லிட்டு செய்தியை சொல்ல போகிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் சொல்லக்கூடிய இந்த செய்தி எதில் வருதுன்னு கேட்டிங்கன்னா, அதாவது முசன்னஃப் இப்னு அப்துல் ரஸாக்கில் வருது. 2ஆம் பாகம் 307வது இடத்துல வருது. இப்னு அபி ஷைபால 14ஆம் பக்கம் 101வது வரியில் வருதுன்னு வச்சுங்களேன். இப்னு அபி ஹாத்திம், இப்னு கசீர் 8ஆம் பாகம் 210, அல் தபரியோட அல் ஜாமியுல் பயானில் 23ஆம் பக்கத்தில் 14வது லைனு. அடுத்து இதோடைய சனகுலாம் சஹீஹ்னு சொல்கிறாங்க. இது சூரா தூர் அத்தியாயத்துக்குரிய தஃப்சீராகவும் வருதுன்னு வச்சிங்களேன். இது என்னன்னு கேட்டிங்கன்னா, நூன் என்ற அத்தியாயத்தை பற்றி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்லக்கூடிய செய்தி தான். நூன் வல் கலமி வமா யஸ்துரூன்னு சொல்லுவாங்கன்னு வச்சுங்களேன். இப்போ நந்தியை படைத்துன்னு நான் தலைப்பு வச்சுருக்கேன். நூன் என்ற மீனின் மீது பூமியை விரித்தான் அல்லாஹ் சொல்கிறான். இப்போ வானங்களையும் பூமியையும் படைத்தான் சொல்லக்கூடிய அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பூமியை மட்டும் சொல்லும் பொழுது பூமியை விரித்தான் சொல்லுவான். வானங்களை படைத்தான் சொல்லும் பொழுது பூமியை விரித்தான் சொல்லுவான். அந்த விரித்தான் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு என்ன விஷயம்? வானத்தையும் விரிச்சான்னு சொல்ல வேண்டியதானே. ஏன்னா பூமியை மட்டும் விரிச்சான்னா, பூமியை எதன் மீது விரிச்சான்னா நூன் என்ற மீனின் மீது விரித்தான். அதுதான் செய்தின்னு வச்சுக்கலாம். இது யார் சொல்கிறா? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்கிறாங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வானத்தை படைத்தான். வானத்தை படைத்த பிறகு என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, நீராவியை உயர்த்தினா, அது மேகமாக ஆக்கினா, அடுத்து பூமியை பிரித்த பொழுது ஒரு மலக்க படைக்கிறான். பூமியை பிரித்த போது ஒரு மலக்க படைக்கிறான். அந்த மலைக்கு எவ்வளவு பிரம்மாண்டவர்னா,
இந்த 7 பூமியையும் தாங்கக்கூடிய அளவுக்கு மிக பிரம்மாண்டமானவரா இருக்காங்க. அதை தாங்க சொல்றான் அல்லாஹ். தாங்க சொல்லிட்டு என்ன செய்யறான்னா, அதை செப்பனிடுறான், அதை சரி செய்யறான்னு வச்சுங்களேன். சரி செய்யும் பொழுது அந்த மலக்கு வந்து என்ன பண்றார், தன்னுடைய மேற்குக்கும் கிழக்குக்குமாக தங்களுடைய கைகளை நீட்டி அந்த பூமியை தாங்கி கொண்டு இருக்கிறார். அப்படி தாங்கி கொண்டு இருக்கிறார். அல்லாஹ் அதை சரி பண்றான். அப்படி சரி பண்ண போது அவருடைய கால்கள் எப்படி இருக்குதுன்னு அந்த இடத்துல பாருங்க, அவர் நிக்கிறதுக்கு இடம் இல்லை. நிக்கிறதுக்கு இடம் இல்லாத பொழுது அல்லாஹ் என்ன செய்யறான்னா, சொர்க்கத்திலிருந்து 40,000 கொம்புகளும் 40,000 கால்களும் கொண்ட ஒரு பெரிய காளை மாட்டை படைக்கிறான், கொண்டு வரான். கொண்டு வந்து என்ன செய்யறான், அந்த மலைக்கு அந்த இடத்துல தொங்கிட்டு இருக்காரு பார்த்தீங்களா, அந்த மலைக்குடைய கால்களுக்கு கீழாக அந்த காளை மாட்டுடைய திம்மில்னு சொல்லுவாங்க, அது மேல வைக்கிறாரு அந்த மலைக்கு. அப்பயும் அவர் வந்து ஓய்வெடுக்க முடியல. அப்புறம் என்ன செய்யறான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், பச்சை மாணிக்கத்தை கொண்டு வந்துட்டு அந்த மாடுகளுடைய 2 காதுகளுக்கு மத்தியில் அதை வைக்கிறான். அந்த அந்த பச்சை மாணிக்கத்துடைய அளவு எவ்வளவு தூரம்னா 500 ஆண்டு காலம் பிரயாண தூரம் அளவுக்கு அந்த கல் பெருசா இருக்கு. அதுல தான் அந்த மலைக்கு கால் வச்ச பிறகுதான் அவருடைய கால்கள் ஓய்வு எடுக்கின்றன. அடுத்து என்ன செய்யறதுன்னா, அந்த மாடு இருந்துச்சு பாத்தீங்களா, அது 40,000 கால்கள் 40,000 கொம்புகள் அப்படி இருந்துச்சு. அந்த கால்கள் அந்த இடத்துல நிக்குது. அந்த கொம்புகள் வந்து என்ன செய்யுதுன்னு கேட்டீங்கன்னா, பூமியை தன்னுடைய முனைகளுக்கு பிரிச்சுக்கிட்டே போதான். அந்த கொம்புகள் வந்து பூமியோட முனைகள்ல வந்து அப்படி பிரிச்சுக்கிட்டே போதான், விரித்து கொண்டே போகுதான். அதோடைய 40,000 கொம்புகளும் அப்படியே பூமியை அப்படி விரிச்சுக்கிட்டே போகுதான். 40,000 கொம்புகள் அந்த மாட்டுடைய கொம்புகள். அடுத்து அதோடைய மூக்கு என்பது கடலில் இருக்கிறது. இப்ப நம்மளுக்கு கடலை அலை அடிச்சுக்கிட்டே இருக்கு. இதுக்கு 1000 காரணங்கள் சொல்லுவாங்க விஞ்ஞானிகள், இதனால அதனால எல்லாம். அப்படிலாம் இல்லை. அந்த காளை மாடுடைய மூக்கு கடல்ல இருக்கு. அந்த காளை மாடு மூச்சு விடுது. அதன் காரணத்தினால்தான் கடல் அலை ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஆச்சுங்களா? இப்ப என்ன ஆகுதுன்னா, இதுக்கு பிறகு என்ன செய்யுதுன்னா, இதோடைய கால்கள் நிக்கிறதுக்கு இடம் இல்லைன்னு தான் அல்லாஹ் என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா, ஒரு 7 வானம் 7 பூமி அளவு தாண்டின ஒரு பாறையை அல்லாஹ் படைச்சு, அந்த பாறையை எடுத்துட்டு வந்து அந்த காளை மாட்டுக்கு காலுக்கு கீழே வைக்கிறான். அப்ப இந்த காளை மாடு பாறைக்கு கீழே நிக்குது. இப்ப இந்த பாறையை பத்தி லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்றாங்கன்னா, தன்னுடைய மகனிடத்துல கடுகுடைய விதையாக அளவு இருந்தா கூட அந்த விதை கூட அந்த பாறையில இருக்கும். இதை சேர்ந்த மாதிரி ஒரு ஹதீஸ் இப்னு உமர் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. அது பின்னாடி சொல்றான். இப்ப என்ன ஆச்சுன்னா, இந்த லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனுக்கு சொல்றாங்க, பாறை மீது இருக்கும்னு சொல்றாங்க. அப்படி சொல்றாங்களா? அடுத்ததாக என்ன செய்யறான், அந்த பாறை அப்படி அந்த இடத்துல நிக்குது, அது ஓய்வெடுக்க முடியல. அப்புறம் என்ன செய்யறான்ல, நூன் என்ற திமிங்கலத்தை படைக்கிறான். அதுதான் அந்த 68 அத்தியாயம் முதல் வசனத்துடைய விஷயம் வச்சுங்களேன். நூன் அப்படிங்கிற பார்த்தீங்களா, அந்த மீனை படைக்கிறான். அந்த மீனை படைச்சு அந்த பாறாங்கல்ல அது மேல வைக்கிறான். பாத்துங்க, மீன், அதுக்கு மேல பாறாங்கல், அதுக்கு மேல காளை மாடு, அந்த காளை மாடுக்கு மேல அந்த பச்சை மரகத இது, அதுக்கு மேல மலைக்கு, அதுக்கு மேலதான் பூமி. ஐயோ, அப்படிதான் அதுக்கு மேல இருக்குது. இந்த மீன் என்ன செய்யுது வந்து அப்படியே மிதந்துட்டே இருக்கும்போது ஷைத்தான் என்ன பண்றான், அதோட உடம்பு உள்ளார புகுந்து போய் என்ன நடக்குது தெரியுமா, உன் மேல என்னென்ன இருக்கு தெரியுமா, உன் மேல நாடுகள், விலங்குகள், மரங்கள், மலைகள் எல்லாம் இருக்கு, நீ அசை, அதுவும் அசைன்னு சொல்றான் இபிலிஸ். அப்படி சொன்ன போது அது அசையுது. அல்லாஹ் என்ன பண்றான், உடனே ஒரு விலங்கை வந்து அதோடைய மூக்கின் வழியாக நுழைய வைத்து அது மூளையை போய் அடைக்குது. அப்போ உடனே கதறுது. அப்படி கதற பிறகு அல்லாஹ் சொன்னா, இனிமே மறுபடியும் அந்த அசைகிற வேலை என்ன கூட செய்யவே கூடாது அப்படின்னு சொல்றான். இது எங்க வருதுன்னு கேட்டீங்கன்னா, மாலமுத்து தன்சீல்ல 8ஆம் பாகத்துல 186வது இடத்துல வருது. குர்துபில 29ஆம் பாகம் 442ஆம் பக்கத்துல வருது. அபு நயீம் எழுதின ஹில்யத்துல் அவுலியால 6ஆம் பாகம் 8ஆம் பக்கத்துல வருது. தப்சீர் அதே போல தப்சீர் அல் குர்துபிலும் வருதுன்னு வச்சுங்களேன். விதாயா நிகாயாலும் வருதுன்னு வச்சுங்களேன். அப்ப என்னன்னா கேட்டீங்கன்னா, இந்த விஷயங்கள் வந்து அப்ப நூன் என்ற மீன் என்ன செய்யுது அப்புறம் கேட்டீங்கன்னா அடங்கி ஒடுக்கமா இருக்குது. அந்த நூன் மீனின் மீது தான் எல்லா விஷயங்களும் அடங்கி இருக்குன்னு வச்சுங்களேன். இப்ப இதெல்லாம் சொல்ல போனா நம்மளுடைய அறிவுக்கு எட்டாது. என்ன எட்டாது? குரான்ல வந்து என்ன சொல்றாங்க, இஸ்லாமிய என்ன நினைப்பாங்க, காளை கன்றின் பக்தி எப்போ வந்துச்சு, சாமிரின்னு ஒருத்தவனால தான் வந்துச்சு. சாமிரி தான் என்ன பண்ண, மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வை சந்திக்க போகும்பொழுது காளை மாடு ஒரு தங்கத்துல செஞ்சா, அதனால தான் வந்துச்சுன்னு. அதை தப்சீர் ஜலாலைனுக்கு தப்சீர் எழுதுனா தப்சீர் சாவின்னு சொல்லுவாங்கன்னு வச்சுங்களேன். தப்சீர் சாவின்னு சொல்லுவாங்க. அவர் என்ன செய்யறாருன்னு கேட்டீங்கன்னா, தப்சீர் ஜலாலைனுக்கு எழுதும்போது அதுல சொல்றாரு, மூசல்லதி ரப்பாஹு ஜிப்ரீலு பஹுவ காஃபிருன். அதாவது மூசல்லது ஜிப்ரீலு, மூசாவை வளர்த்த ஜிப்ரீலு அவன் வளர்ந்தது காஃபிர் ஆயிட்டான். மூசல்லது ரப்பாஹு ஃபிரௌனு ஃபஹு முர்சலுன்.
2 மூசா பேர் மூசா. ஒரு மூசாவை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கொண்டு வளர்க்குறாங்க, அவன் தான் சாமிரியா மாறுறான். ஒரு மூசா ஃபிரௌனுடைய மாளிகையில் வளர்றாங்க, காஃபியருடைய மாளிகையில் இருந்தவங்க நபியா மாறுறாங்க. மலக்கால வளர்க்கப்பட்ட சாமிரி காஃபிர் ஆகுறான். அவன் ஏன் காலக்கண்ணை செஞ்சான்னா, மூசா அலைஹிஸ்ஸலாம் தூர்சினா மலைத்துக்கு கொண்டு போறதுக்கு ஃபர்சே ஹயாத்துன்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு மிருகம் வருது. அது காளை கன்று போன்று இருந்தது. அந்த காளை கன்றுடைய காலடி தடத்தை தான் எடுத்து என்ன செய்யறான், தங்கத்தால உருக்கி அந்த காலக்கண்ணு செய்யறான். ஏன்னா ஏற்கனவே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தான் இவனை வளர்க்குறாங்க. அதுல தான் என்ன செய்யறான், இந்த காளை கண்டை பார்த்தோன்னா அந்த சவுண்டுல அது வந்து சப்தம் இடுது. அப்புறம் தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் வருவாங்க, இவனை திட்டுவாங்க, லா மிசாஸ் நீ ஓடு, அதாவது என்ன தீண்டாதன்னு சொல்லி ஓடு, நீ அப்படியே மூத்தா போயிடுன்னு சொல்லுவாங்க. தீண்டுனா நோய் வரும். அதனால தான் என்ன பண்ண, சாமிரான்னு சொல்லக்கூடிய யூத மரபினர் கூட இன்ன வரைக்கும் தனித்தே வாழ்வாங்க. தீண்டாமைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இதுதான். தொட்டா நோய் வரும் அவனுக்கு, என்ன தொடாதம்பாங்க. இப்போ தீண்டாமையாகி போச்சுன்னு வச்சுங்களேன். அப்போ நூன் என்ற மீனின் மீது என்னென்ன இருக்குது, இந்த மாதிரி வானத்தை படைச்சதுலேருந்து பூமியை படைச்சதுலேருந்து மலக்கு, அடுத்து காளமாடு, அடுத்ததாக அந்த தங்கறதுக்காக வேண்டிய ஒரு பாறை, அந்த பாறையின் மீது மீன். அப்போ நந்தியை அல்லாஹ் படைத்து நூன் என்ற மீனின் மீது பூமியை விரித்தான். அதான் பூமியை விரித்ததுடைய விஷயத்தெல்லாம் இதில் தப்சீர் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, கஹ்புல் அஹ்பார் ரலியல்லாஹு சொல்கிறாங்கன்னு வச்சுங்களேன். இந்த கஹ்புல் அஹ்பார் யார், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹுக்கும், அபூ ஹுரைரா ரலியல்லாஹுக்கும், இப்னு உமர் ரலியல்லாஹுக்கும், அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு இவங்களுடைய சபையில் போய் கற்றுக்கொள்வாங்க. இன்னும் நிறைய இடங்கள்ல இது வருதுன்னு வச்சுங்களேன். தப்சீர் நிறைய இடங்கள்ல இது வருது. அப்போ இந்த நல்ல விஷயத்தை உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்வதற்கு நல்வாய்ப்பு அளித்தான் அல்லாஹ். இன்னொரு பதிவில் பார்க்குறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.